ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? Luminous paper அப்படின்னா pure water is neutral and it shows no action towards lithominous paper. lithominous பேப்பரை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே விடுறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, ஜஸ்ட் நியூட்ரல் தான் காட்டும். அடுத்து ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா water is a very stable compound. It does not decompose into elements when heated to ordinary temperature. However, if it is heated to 2000 degrees Celsius, 0.02% of water decomposes to form hydrogen and oxygen gases. அதாவது தண்ணி வந்து ரொம்ப ஸ்டேபிளான காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ரூம் டெம்பரேச்சரில் அதுக்கு எந்த ஒரு டீகம்போஸும் நடக்காது. நம்ம வந்து 2000 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் 0.02% ஆஃப் வாட்டர் மட்டும் டீகம்போஸ் ஆகி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேட்டலிஸ்டிக் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா water acts as a catalyst in a number of reactions perfectly. Dry hydrogen and chlorine gas does not react in the presence of sunlight. However, in the presence of traces of water, the reaction takes place with the explosion to produce hydrogen chloride. அதாவது ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் கூட சேர்றப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரோக்ளோரைட், அந்த ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் கூட அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா water reacts with some metals such as sodium, potassium and calcium react vigorously with water at room temperature. Sodium reacts with water to form hydrogen gas and sodium hydroxide solution. Due to the heat evolved in this reaction, the hydrogen catches fire and burns. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் வந்துட்டு சில மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும், ரூம் டெம்பரேச்சரில் வந்து ரொம்ப விகரஸாகவே ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணால் சோடியம் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஒரு ஹைட்ரஜன் கேஸும் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியம் ப்ளஸ் வாட்டர் சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் மாலிகுலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் மெக்னீஷியமும் வாட்டர் கூட சேர்ந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ப்ளஸ் ஹைட்ரஜனை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ் கூட இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெட் ஹாட் கார்பன் ரியாக்ட் வித் ஸ்டீம் டு ப்ரொடியூஸ் வாட்டர் கேஸ். அதாவது கார்பன் கூட வந்துட்டு கோக் இருக்குல்ல, கோக் கூட வந்து வாட்டரை நம்ம வந்து 100 டிகிரி செல்சியஸ் ட்ரீட் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு கார்பன் மோனாக்சைடும் ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலும் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குளோரின் கூட வாட்டர் மாலிகுல் சேரப்பவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ப்ளஸ் O2 வந்து தனியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா a solvent is a substance which dissolves more molecules and compounds. சால்வெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கரையும் தன்மை வந்து நிறைய, அதில் வந்து நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் வேணாலும் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், in a salt solution, water is a solvent and salt is a solute. அதாவது எது சால்வெண்ட் எது சொல்யூட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து தண்ணியில் வந்து நம்ம உப்பு கலக்கிறோம் இல்லையா, அப்போது வாட்டர் வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட்டு போடுறோம் இல்லையா, அது வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு யுனிக்யூ ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஏன் அப்படி, அதில் வந்து நம்மளால் மோர் தென் எந்த லிக்விட்ஸை வேணாலும் நம்ம அதுக்குள்ளே டிசால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் டிசால்வ் சாலிட்ஸு கூட அது டிசால்வ் பண்ணும், லைக் சால்ட்டு, சுகர், அந்த மாதிரி ஹனி, மில்க், இந்த மாதிரி லிக்விட்ஸை கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஈவன் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட நம்மளால டிசால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வாட்டர் கேன் டிசால்வ் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தென் எனி அதர் சால்வெண்ட், therefore it is called universal solvent. மற்ற சால்வெண்ட்ஸை விட வாட்டரில் வந்துட்டு நம்மளால் எல்லாத்தையுமே வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு யூ கேன் சி த நம்பர் ஆஃப், இதெல்லாம் வேண்டாம், ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி 3 என்னன்னு பார்க்கலாம். place a sample of tap water on the clean watch glass and place it over a beaker containing water as shown in the figure. Boil the water in the beaker. When all the water has evaporated from the watch glass, remove it from the burner and let it cool. What do you see in the glass? இங்கே வந்துட்டு வாட்டர் டேப்பில் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை கொண்டு வந்து பாயில் பண்ண சொல்கிறாங்க. எல்லா தண்ணியும் பாயில் ஆனதுக்கப்புறம்
இப்போ இந்த வாட்ச் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எவாப்ரேஷன் வந்துட்டு ரிங் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் see a number of concentric rings, நிறைய ரிங்ஸ் இருக்கிறத பார்க்கலாம், of solid matter deposited on the watch glass. This was the dissolved solids left behind after the evaporation of water. Salts, minerals and impurities are the solids dissolved in water. Dissolved salts are important for the following reasons. எல்லா தண்ணியிலையுமே வந்து டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஆக்டிவிட்டி ப்ரூவ் பண்ணுது. அது எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா they are essential for the growth and the development of பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டரோட டேஸ்ட்டுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தி சப்ளை எசென்ஷியல் மினரல்ஸ் நீடட் டு அவர் பாடிக்கு தேவையான எசென்ஷியல் மினரல்ஸை சப்ளை பண்ணுது. Most of the chemical reactions important for our living take place in the cells of our body with the help of water. நம்ம பாடியில் மோஸ்ட் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இந்த வாட்டர் விஷன் டேக் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Apart from solids and minerals, air is also dissolved in water. Air is present in dissolved state in all natural sources of water. The solubility of oxygen in water is higher than the solubility of nitrogen. Air dissolved in water contains approximately 35.6% of oxygen along with nitrogen and carbon dioxide. Air being dissolved in water is important for the following reasons. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சாலிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் போக ஏர் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 35.6% ஆக்சிஜன் வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த ஏர் வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏர் dissolved in water is important for living organisms to survive. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஷ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். அதுக்கப்புறம் அக்வாட்டிக் பிளான்ஸ் மேக்ஸ் யூஸ் ஆஃப் dissolved carbon dioxide for photosynthesis. Carbon dioxide dissolved in water reacts with limestone to form calcium bicarbonate. அதாவது அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறக்கும் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் பண்ணுறக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். போர்ட்டபிள் வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வாட்டர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால்ட் அஸ் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு கடலில் குதிக்கிறோம், திடீர்னு அந்த தண்ணி வந்து வாய்க்குள்ளே போயிடுச்சு, நமக்கு ரொம்ப உப்பாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஏன்னா அதில் வந்து சோடியம் குளோரைடு இருக்கும், அதனால் நம்ம அதை செலைன் வாட்டர்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நான் போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவோம். வாட்டர் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் வந்து போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி லிட்டர் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டரில் வந்துட்டு 1 to 2 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்கும், காமன் சால்ட்ஸ் இருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்கும். கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர், ஜிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் சால்ட்ஸ் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும். இந்த மினரல்ஸ் இந்த வாட்டர் கிவ் அ செர்டைன் டேஸ்ட். இதனால தான் வந்து தண்ணிக்கு வந்து ஒரு செர்டைன் டேஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The minerals, in addition, these minerals are useful for our body metabolism. Portable water also the dissolved water. அதாவது இந்த மினரல்ஸ்லாம் உள்ளே இருக்கனால தான் நம்ம பாடியோட மெட்டபாலிஸுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எதுவுமே இருக்காது, அதில் வந்து தெரிகிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருந்துட்டு இருக்காது. இட் ஷுட் கண்டெயின் சம், இதில் வந்து கொஞ்சம் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் இருக்கும், தட் இஸ் காமன் சால்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா ஃபார் டேஸ்ட்டுக்கும் ஹியூமன் மெட்டபாலிசத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா out of the total fresh water available on the earth, only 1% in in water bodies such as rivers and lakes, and the rest is frozen in glaciers and polar regions. அதாவது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 1% மட்டும்தான் அவைலபிள் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
Water from this water bodies is unfit for drinking, cooking and washing or bathing because it contains suspended and dissolved impurities. It also contains microorganisms such as bacteria. If this water is consumed without purifying, it can cause waterborne diseases such as typhoid and cholera. Therefore, before water reaches our homes, it is treated and purified to make it potable. In conventional water treatment plants, water is subjected to different process for purification. This process are discussed here. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கிடைக்கக்கூடிய அந்த 1% வாட்டர் கூட பாக்டீரியா இருக்கும், சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வரக்கு முன்னாடி அந்த தண்ணியெலாம் சில ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு தண்ணியாக வருது, ஒரு போர்ட்டபிள் வாட்டராக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செடிமெண்டேஷன். வாட்டர் ஃப்ரம் lakes or rivers is collected in large sedimentation tanks. There it is allowed to stand undisturbed so that substandard impurities settle down at the bottom of the tank. Sometimes a chemical substance such as potash alum is added to water to speed up the process of sedimentation. This process is called loading. The particles of potash alum combined with suspended impurities and made them settle down at a faster rate. அதாவது டேரெக்டாக ஆற்றுலேருந்து எடுக்கிற தண்ணியை ஒரு செடிமெண்ட் டேங்க்கில் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. சில டைம் இதை ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டாஷ் ஆலம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் கூட சேர்ந்து சீக்கிரமாக அதெல்லாம் கீழே போய் படிஞ்சிரும். அதுக்கப்புறம் மிச்சிருக்க வாட்டரை வெளியே எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. த்ரூ ஃபில்ட்ரேஷன் மூலமா அதை எடுப்பாங்க. Water from the sedimentation tank is then pumped to the filtration tanks. Filtration tanks contain filter plates made up of gravel, sand, pebbles, activated charcoal and concrete. Water passes through these layers and becomes free from any remaining dissolved or suspended impurities completely. இப்படி நம்ம இதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறப்போ எந்த ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் எல்லாமே இதாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில்ட்ரேஷன் பண்ணுறப்ப பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபில்டர் பெட்டு வச்சுருப்பாங்க. அதில் கிராவல் இருக்கும், சாண்டு, ஜல்லிக்கல், சார்கோல், இந்த மாதிரி கான்க்ரீட் அதெல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, the filtered water is treated chemically to remove the remaining germs or bacteria. This process is called sterilization. இப்போ impurities எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் திஸ் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. The chemicals that is used in this process are chlorine and ozone. The process of adding chlorine in inadequate amount to water is called chlorinizing. The water from filtration tanks is pumped into chlorinization tanks where chlorine is added to remove harmful bacteria and other germs. Ozonation is a process in water which is treated with ozone gas to kill the germs present in it. இந்த chlorine and ozone யூஸ் பண்ணி வாட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸை இவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். The sterilization of water can also be done by exposing it to air and sunlight. Oxygen from the air and sunlight destroy the germs present in water. Aeration is a process in which air under pressure is blown into filtrated water. This also helps to kill the microorganisms. அதாவது ஏரியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் கடைசி நடக்கும். எதுக்காக அப்படின்னா அதில் ஏரை பாஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை அழிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், தட் இஸ் உப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். We use soaps and detergents to wash clothes. They form lather with water that quickens the process of removal of dirt from the clothes. Water contains a number of dissolved salts and minerals. When these salts are present in very small quantities in water, it is called soft water. In this water, soaps and detergents form lather easily. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம துணி துவைக்கிறப்போ இல்லைன்னா குளிக்கிறப்போ பார்த்திங்கன்னா சோப் டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு நுரை ஃபார்ம் ஆகும். சாஃப்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மினரல்ஸ் காமன் சால்ட்ஸ் இருக்கு, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹார்ட் வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சாஃப்ட் வாட்டரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த நுரை ரொம்ப அதிகமாகவே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் minerals and salts are present in water in such a large quantity that soaps or detergents from the thick precipitate called
scum instead of forming lather. This makes the removal of further dirt difficult. Such water is called hard water. இதே நம்ம உப்பு தண்ணியில் வந்து நம்ம துவைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சா தான் கரையாகும், ஒரு மாதிரி சோப்பெல்லாம் ஒட்டிக்கும். அதில் hardness of water is due to the presence of dissolved salts of calcium and magnesium. The hardness may be temporary or permanent. Temporary hardness is due to the presence of carbonate and bicarbonate salts of calcium and magnesium, and permanent hardness is due to the presence of chloride and sulfate salts of calcium and magnesium. அதாவது இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்கும். ஆனால் வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்ஸு. டெம்பரவரி ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் சால்ட்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கப்போ அது வந்து டெம்பரவரினும், பெர்மனன்ட் பார்த்துட்டிங்கன்னா குளோரைட் அண்ட் சல்ஃபைட் சால்ட்ஸ் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கப்போ அதை வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹார்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாஷிங் கிளாஸுக்கு வந்துட்டு நாட் ஃபிட்டாக இருக்காது. இட் டேமேஜஸ் த யூட்டென்சில்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் இன் விச் ஸ்டோர்ட் இந்த நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதில் உப்பெல்லாம் தங்கி சீக்கிரமாக அந்த பாத்திரத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் ஸ்கேல்ஸ் இந்த மெஷின் பார்ட்ஸ் யூஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிக்ரீஸஸ் ஏர் எஃபிஷியன்சி. மெஷின்ஸ்ல எல்லாம் போய் படிஞ்சு மெஷினோட எஃபிஷியன்சியை ரொம்ப கம்மி பண்ணிடும். இட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்டொமக் எலிமெண்ட்ஸ் இஃப் கன்சியூம்டு ஃபார் அ லாங் பீரியட். நம்ம ரொம்ப நாள் தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா வயிற்றில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹார்ட்னஸ் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிலிங் வாட்டர் பார்த்துக்கலாம். எப்படின்னா சாதாரணமாக தண்ணியை வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஹார்ட்னஸாக இருக்கக்கூடிய அந்த கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்லையே அது எல்லாமே வெளியே போயிடும், இல்லைன்னா அப்படியே அந்த பாத்திரத்தில் படிஞ்சிடும். ஸோ அது மூலிமா அந்த டெம்பரரி ஹார்ட்னஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதே ஆடிங் வாஷிங் சோடா யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஹார்ட்னஸை கூட நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ion exchange process மூலமா another method used to remove the hardness of water is to pass it through the column of ion exchange resins where calcium and magnesium ions get replaced by sodium ions. This converts the hot water into soft water. ion exchange பண்ணா sodium zeolite process அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா சில அயன்ஸை யூஸ் பண்ணி ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது temporary and permanent hardness both can be removed by the method of distillation. The water obtained after distillation is called distilled water. It is purest form of water. இந்த distilled process முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் வந்துட்டு எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது, காமன் சால்ட் கண்டென்ட் கூட சுத்தமாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட்டர் பொல்யூஷன்னா தண்ணியை நம்ம எப்படி மாசுபடுத்திட்டு இருக்கோம், எப்படி மாசு அடையுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா contamination of water bodies as a result of human activities known as water pollution. Contamination of water bodies occur when harmful substances such as chemicals, sewage and waste are released into them. Contamination process produces physical, chemical and biological change in the quantity of water. It degrades the water quantity and renders it toxic to a living organism. Drinking filtered water has serious negative effect on human health. அதாவது தண்ணியில் வந்துட்டு நம்ம மனுஷங்களால் வந்துட்டு அதை பொல்யூட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா தண்ணியோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஸ்டேட்டில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதனால் வந்துட்டு நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஒரு வாட்டரில் ஃபார்ம் ஆகிட்டு குடிக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய ஹியூமன் ஹெல்த்தில் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அது வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் இன் தமிழ்நாட்டில் எந்தெந்த வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fresh water resources are the source of water that are useful to society for domestic, agricultural or industrial uses. This includes surface and groundwater. Example of surface water include river reservoirs, areas and tanks. There are 17 major river basins in Tamil Nadu with 61 reservoirs and approximately 41,948 tanks. Areas and tanks are traditionally used in Tamil Nadu to collect rainfall during the monsoon, which can be used throughout the year. Groundwater sources are called aquifers. Aquifers are layers below the ground made of coarse sand and gravel that contain spaces allowing rainwater collection. The use of groundwater is possible through open wells and bore wells. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 17 ஒரு
ஒரு பெரிய ஆறுகளும் அதிலிருந்து வரக்கூடிய 61 ரிசர்வாயர்ஸும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 41,948 டேங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது போக தமிழ்நாட்டில் அவங்க அந்தந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சில எரோசன் டேங்க்ஸ் ட்ரெடிஷ்னலாகவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அதில் வந்து ரெயின்ஃபாலில் வரக்கூடிய தண்ணியை வந்துட்டு கலெக்ட் பண்ணி த்ரூ அவுட் த இயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அக்யூஃபயர்ஸ் அப்படிங்கிறது கிரவுண்ட் வாட்டரில் அது வந்து நேச்சுரலாகவே வந்து கிராவல் நிறைய லேயர்லாம் இருக்கனால தண்ணி வந்து ப்யூரிஃபைர் ஆகி கிரவுண்ட் வாட்டரில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளிலேருந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் வந்து நமக்கு எப்படியெல்லாம் எது மூலியமாக வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, when you look around, you can see polluted water bodies in your surroundings. You can see a lot of unwanted and harmful substances such as waste and sewage thrown into them. This substance are called pollutants. அதாவது நம்ம வாட்டர் பாடிஸில் த்ரோ பண்ணுறோம் இல்லையா, வேஸ்ட்டு அண்ட் சீவேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மேன்மேட்னால என்னென்ன எப்படி பொல்யூஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்ட் டிட்டர்ஜென்ட்ஸு, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸு. Household and cleaning detergents are the major cause of water pollution. Synthetic detergents have chemicals that do not break down and can end up polluting both